தப்புன்னு தெரிஞ்சா பட்டுன்னு கேளு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நடத்தி வச்சிருக்கோம். இதை வந்து வேற ஒரு க்ளோஸ்டு அரங்கத்திலேயோ இல்லை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ இல்லை எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை லேபர்ஸ்க்கோ இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைக்கலாம். ஆனால் இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பொதுமக்கள் இருக்கக்கூடிய பூங்கா வந்து தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து இந்த விழிப்புணர்வு வந்து நடத்தியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஒரு இடத்துல ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நம்ம போய் அவங்கள அடிக்கணுமோ திட்டணுமோ இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்க சொசைட்டியில் எந்த நேரத்தில் சென்றாலும், அது காலையில் 10 மணியாக இருந்தாலும் சரி இல்லை இரவு 10 மணியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பெண் வந்து நம்ம சிட்டியில் சேஃபாக ஃபீல் பண்ணணும். அப்படி சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அது இருக்குது. அதை தான் அந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணி காமிச்சிருந்தோம். ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்றது வந்து சென்னை மாநகராட்சியில் தான் முதல் முறையாக நம்ம எடுத்திருக்கோம். மதிப்புக்குரிய ஆர்டிசி அவர்கள் தெரிவித்தது போல் லண்டனில் பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்னர் இந்தியாவிலே நம்ம சென்னை மாநகராட்சியில் தான் இதை கொண்டு வந்திருக்கோம். 2022ஆம் ஆண்டு வந்து இது துவங்கப்பட்டு தொடர்ந்து சென்னையில் வந்து விமன் எந்தெந்த வகைகள்லாம் ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம். அப்படி தெரிவிக்கும் போது சில பகுதிகளில் வந்து சப்வேஸில் வந்து நாங்கள் ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், அதுக்கப்புறமா சில ரோட்டில் வந்து சரியான விளக்குகள் இல்லைன்னா அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சில கணக்கெடுப்புலாம் எடுத்து, ஸோ அதுக்கேற்றா போல் சப்வேஸ்லாம் கூடுதலாக லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி சிசிடிவி கேமரா போலீஸோடு இணைந்து சிசிடிவி கேமரா வந்து பொறுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த 2 ஆண்டு காலங்களில் வந்து கணக்கெடுப்பு படி ஸோ முன்னை விட இப்போ சென்னை ரொம்ப சேஃபான சிட்டியாக நம்ம பெண்களுக்கான மாநகரமாக வந்து மாறி இருக்கிறது அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து பெண்கள் அப்படின்றத தாண்டி சின்ன வயசுலேருந்தே இது தெரியணும், பாலின சமத்துவம் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக சென்னை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து இந்த நிதியாண்டுலேயும் போன நிதியாண்டுலேயும் நாங்கள் தெரிவித்து ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து இது குறித்து விழிப்புணர்வு கிளாஸஸ்லாம் எடுக்க தொடங்கியிருக்கோம். சமத்துவம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீட்டிலேருந்து தான் துவங்குது. எனக்கு முன்னாடி பேசின ஆர்டிசி அவர்கள் தெரிவித்தது போல தான் அம்மா தங்கச்சி இல்லை ஒய்ஃப் இப்படின்றது தொடங்குறதை தாண்டி நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினர். இப்போ ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தை வந்து வீட்டில் உட்கார்ந்து கூட கால் மேலே போட்டு உட்காரக்கூடாது, கால் இப்படி தான் போட்டு உட்காரணும், ட்ரெஸ் இப்படி தான் போட்டு உட்காரணும் அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறது கூட சேர்த்து, அதே வீட்டில் ஒரு ஆண் குழந்தை வளருதுன்னா அந்த பெண் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தானா அது அவள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அது அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ஆண் குழந்தைக்கும் தெரிவித்து வளர்க்கணும். அதே போல் ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆண் குழந்தைக்கும் சின்னதுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வளர்ந்தாதான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு சமத்துவமான நிலைக்கு வரும் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு பெண்ணும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், அந்த பெண்மணி வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அவங்க முகத்தில் இருந்த பயத்துக்கும் பஸ்ஸு ஏறின பிறகு அவங்க ஒரு சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ணதுக்கும் அவங்க ஃபேஸில் இருந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது போல தான் ஒவ்வொரு பெண்மணியும் வந்து சேஃபாக சிட்டியில் இருக்கணும். நமக்கு ஏதாவது நடந்தால் பொதுமக்கள்லேருந்தே ஒருத்தர் நம்மளுக்கு குரல் கொடுக்க இருப்பாங்க அப்படின்றது தெரியறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம மாநகரம் வந்து பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டியாக 100% சேஃபஸ்ட் சிட்டியாக மாறும் அப்படின்றது தெரிவித்துக் கொள்கிறேன். அரசோடு சேர்ந்து பொதுமக்களும் இணைந்து செயல்பட இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்துக்கு வருகை தந்து பொதுமக்களாக நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையோடு காத்திருந்ததுக்காக என்னுடைய நன்றி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.